everyone, welcome to our channel. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ் தேடிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லுவேன். நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்க, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, உங்களை பிளேஸ்மெண்ட்ஸ் மூலமா எப்படி ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க, டிஎன்இ 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்தது, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். 2007ல ஸ்டார்ட் பண்ணி இன்ன வரைக்கும் இன்ஜினியரிங்ல ஒரு எஜுகேஷன் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ் தான் நம்ம எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸா இருக்கிறனாலே இப்ப இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி சிலபஸ் அப்டேட்டடும் லெபார்டரி வெல் எக்யூப்டா இருக்கும்னே சொல்லலாம். சோ எஜுகேஷன் குவாலிட்டியை பத்தி இந்த காலேஜ்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 130 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட்டா இருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு மிகப்பெரிய காலேஜ் தான் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். சேலம் மெயின் ரோடு பல்லக்காபாளையம் நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 2634. அஃபிலியேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. நாக்ல வந்து பாத்தீங்கன்னா A+ கிரேட் வச்சிருக்காங்க. NBA அக்ரிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏரோ, சிஎஸ்சி, இசிஇ, மெக் இந்த மாதிரி கோர்ஸ்க்குலாம் NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிடி எனபிள்டு அண்ட் ப்ரொஜெக்டர் கொண்ட விசுவலைஸ் கிளாஸ் ரூம் தான். சோ வந்து போரிங்கா இல்லாம உங்களுக்கு வந்து இன்டராக்டிவா படிக்கிறதுக்கு இருக்கும். லெபார்டரிஸ் எல்லாமே உங்களுக்கு வெல் எக்யூப்டா இருக்கறனால உங்களுக்கு தியரியா படிக்காம பிராக்டிகல் நாலேஜோட படிக்கும் போது இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் லைப்ரரி 55K வேலன் கொண்ட புக்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இ ஜர்னல், இ ரிசோர்சஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆக்சஸும் இருக்கு. அது இல்லாம டெல்நெட், என்லிஸ்ட் டிஜிட்டல் ஆக்சஸ்லாம் இருக்கறனால இருந்த இடத்துலயே நீங்க நிறைய புக் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ்டு இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் ஹப்னா ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு. இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இசிஇ, சிஎஸ்சி அண்ட் மெக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னே சொல்லலாம். டிஆர்எல் டெக்னாலஜி ரெட்லேண்ட் அண்ட் லெவல்னு சொல்லுவாங்க. இது மூலமா உங்களோட ப்ராஜெக்ட் இருக்குல்ல அந்த லேப் கான்செப்ட்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு அப்ளை பண்றது எப்படிங்கறத ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் அட்வான்ஸ்ட் இனோவேஷன்ல இருக்கக்கூடிய மெயினான திங்ஸ். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அதை எப்படி ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு போறது அப்படிங்கறத இவங்களோட முதல் பாயிண்டாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆண்டர்பிரினர்ஷிப் ஏடிசினா ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லுன்னு சொல்லுவாங்க. உங்களோட பிசினஸ் ஐடியாஸை எடுத்து அதை கிரியேட்டிவிட்டியா எப்படி நம்ம வந்து ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வரதுங்கிறதா இடிசி செல்லோட மெயின் கான்செப்டே. ஸ்டார்ட் அப் பிக்கப் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு. டிபிஐ டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேஷன் சொல்லுவாங்க. 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம்பஸ் கோ ஒர்க்கர் ஸ்பேஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க. டிபிஐ மூலமா ப்ராஜெக்ட மானிட்டர் பண்றது இல்லாம ஃபண்டிங் மூலமா எப்படி அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாஸை டெவலப் பண்றதுங்கிறது தான் இவங்களோட பெஸ்ட் திங்கா இருக்கும். குளோபல் லெவல் லாங்குவேஜ் ட்ரைனிங் மோஸ்டா போயிட்டு இருக்க லாங்குவேஜ் ஜாப்பனீஸ். அது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஜாப்பனீஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு இந்த 4 லாங்குவேஜுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தராங்க. இந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லாம உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் இவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் குட் குவாலிட்டில ஒரு கேஃபிடேரியா, ஸ்போர்ட்ஸ், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ், பிளேஸ்மெண்ட் செல்ஸ் மூலமாவே உங்களோட நாலேஜ் டெவலப் பண்றது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னா யூஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 கோர்சஸ் இருக்கு. இது பிடெக்ல. பிஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கோர்சஸ் இருக்கு. எம்இ, எம்பிஏ அண்ட் எம்சிஏ கோர்சஸ் இருக்கு. ரிசர்ச் ப்ரோக்ராம்ல பிஹெச்டில சிஎஸ்சி, இசிஇ அண்ட் மெக்கானிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. யூஜில பிஇ பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா science, biomedical engineering, civil engineering, computer science and business system, computer science and engineering, electrical and electronics engineering, electronics and communication engineering, food technology, information technology, mechanical engineering இந்த மாதிரி 17 கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் இந்த கோர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு சீட் இன்டேக்னு இருக்கு அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பலாம். QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோர்ஸ் பத்தின எந்த டவுட்டா இருந்தாலும் நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். 220+ ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல இருக்காங்க. இவங்க எல்லாமே எம்இ, எம்டெக் அண்ட் பிஹெச்டி, எம்ஃபில் முடிச்சு வேர்ல்ட் ட்ரைனர், வெல் எஜுகேட்டட் ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
சோ இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் செட்டப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1315 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்ட் ஆயிருக்காங்க. டோட்டல் ஆஃபர்ஸ் லெட்டர் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா 1813 பிளஸ் ஆஃபர்ஸ் லெட்டர் வந்து பிளேஸ்மெண்ட் இதுல வாங்கியிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா 209 பிளஸ் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. கம்பெனிஸ் லைக் காக்னிசன்ட், TCS, Wipro, Hexaware. highest package வந்து பாத்தீங்கன்னா 10.2 LBA to 12.5 LBA. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3.2 to 3.6 LBA வரைக்குமே வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 77% ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆகி தான் வெளியே போயிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் ரைட்டிங், அதுக்கப்புறமேட்டுக்கு மோக் இன்டர்வியூ, டெக்னிக்கல் செமினார், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், டிஸ்கஷன் ஆகட்டும், உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் ஆகட்டும், இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் இன்க்ளூட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா ஆப்டிடியூட் டெவலப் பண்றது ஆகட்டும், வெர்பல் லிசனிங், அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில் இல்ல லீடர்ஷிப், டீம் பில்டிங்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் லெவல், லாங்குவேஜ் ஆகட்டும், இன்டர்வியூ டைம்ல ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இவங்க ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டுமா இல்லாம ஃபாரின் லாங்குவேஜஸும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க கேரியர்ல ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் வேணும்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும் நான் சொல்லுவேன். 2025 ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 2634. 1196 சீட் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல 20 சீட்டும், ரவுண்ட் 2ல 323 சீட்டும், ரவுண்ட் 3ல 760 சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டலா 1104 சீட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. இதோட சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 92.31% சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 92 சீட்டும் உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் டிஎன்ஏ 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் OC 135, BC 87, BCM நாட் அலாட்டட், MBC 109, SC 103, SC 126, ST நாட் அலாட்டட். அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் OC 128, BC 94, BCM நாட் அலாட்டட், MBC 114, SC 83, SC 118, ST நாட் அலாட்டட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் OC 142, BC 96, BCM 86, MBC 122, SC 106, SC 116, ST நாட் அலாட்டட். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் OC 137, BC 103, BCM நாட் அலாட்டட், MBC 107, SC 95, SCA 111, ST 124 க்ளோசிங் ஆயிருக்கு. சிவில் இன்ஜினியரிங் OC 121, BC 90, BCM நாட் அலாட்டட், MBC 108, SC 102, SCA ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் OC 158, BC 109, BCM 110, MBC 127, SC 90, SC 126, ST நாட் அலாட்டட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் OC 144, BC 112, BCM 123, MBC 128, SC 92, SC 107, ST 149 க்ளோசிங் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் AI அண்ட் ML OC 133, BC 107, BCM 96, MBC 126, SC 102, SCA 105, ST நாட் அலாட்டட். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் OC 128, BC 92, BCM 109, MBC 115, SC 84, SCA 96, ST 127 க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் OC 143, BC 118, BCM 110, MBC 121, SC 87, SCA 83, SC 87, SCA 83, ST நாட் அலாட்டட். ஃபுட் டெக்னாலஜி OC 144, BC 101, BCM 134, MBC 122, SC 127, SCA 119, ST நாட் அலாட்டட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி OC 149, BC 109, BCM 115, MBC 132, SC 89, SCA 106, ST நாட் அலாட்டட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸ் OC 120, BC 99, BCM நாட் அலாட்டட், MBC 115, SC 100, SCA 101, ST நாட் அலாட்டட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் OC 126, BC 96, BCM 112, MBC 115, SC 86, SCA 113, ST நாட் அலாட்டட். பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி OC 122, BC 94, BCM நாட் அலாட்டட், MBC 96, SC 98, SCA ST categories not allotted. Safety and fire engineering OC 123, BC 88, BCM 112, MBC 104, SC 96, SC ST categories not allotted. இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி TNA 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள், போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது
அவங்களோட கட் ஆஃபுக்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கலாம். ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.